கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நாம் வாழுகின்ற வாழ்க்கை நிலையான வாழ்க்கையை நோக்கி இருக்கின்றதா அல்லது நிலையற்ற வாழ்வின் உணவுக்காக ஓடுகின்றோமா? நாம் எதற்காக பசித்திருக்கின்றோம், எதற்காக தாகித்திருக்கின்றோம், எதற்காக இயங்குகின்றோம் என்பதை விளக்குகின்றது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரை உள்ள இறை வார்த்தைகளிலே முதல் இரத்த சாட்சியாக மரித்த புனித ஸ்தேவானின் சம்பவத்தை பற்றி விளக்குகிறது. இங்கு மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஸ்தேவானை கொல்ல வகை தேடும் பொழுது ஸ்தேவான் அவர்களை பார்த்து கூறுகிறார், திமிர் பிடித்தவர்களே, நீங்கள் இறை வார்த்தையை ஏற்கும் செவிகளும் இல்லை, ஏற்றுக்கொள்ளும் மனதும் இல்லை. நீங்கள் உங்கள் மூதாதையரை போல இறை வாக்கினர்களை கொண்டீர்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்டீர்கள்? இதற்கு காரணம் இறைவன் தந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்ததில்லை, எனவே திமிர் பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். இன்றைய காலத்தில் உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக ஓடுகின்ற மக்கள், இங்கு பாருங்க, யார் திமிர் பிடித்தவர்கள் என்று ஸ்தேவான் சொல்லுகிறார்? மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும். இறை வார்த்தையை கற்றிருக்கிறோம், நாங்கள் தான் மூப்பர்கள், தலைவர்கள் என்று சமூக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் உயர் மட்டத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லுகின்ற அந்த மக்கள் உண்மையான ஊழியர்களுக்கு எதிராகத்தான் நிற்கின்றார்கள். அவர்களை கொல்ல வகை தேடுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், பழிச்சொற்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஸ்தேவானோ என்ன செய்கிறார்? அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்த பொழுது வானம் திறந்திருப்பதையும் அங்கு இறைமகன் நிற்பதையும் காண்கின்றார். என்ன பொருள்? இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவர் ஊழியத்தை உண்மையாய் செய்த ஸ்தேவானுக்கு ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறார். அந்த உறுதியை பெற்ற ஸ்தேவான் மரணப்படும் வேளையிலும் அந்த கல்லால் கரைந்த மூப்பர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் உடனிருந்த சவுலுக்கும், தந்தையே இவளை மன்னியும், இந்த பாவத்தை சுமத்தாதையும் என்று ஜெபிக்கிறார். இதுதான் கடவுள் ஊழியனின் அடையாளம். வாழ்க்கை நம் மீது வீசப்படும் கற்கள், சொற்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை நமது வெற்றி படிக்கற்களாக மாற்றி ஆண்டவரின் ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. மாத்திரமல்ல, சவுல் எவ்வளவு பெரிய கொடுமையான பாவியாக இருந்தார். அந்த முதல் இரத்த சாட்சி மரணத்தின் போது அவர்தான் அங்கு ஒரு பங்கு வகிக்கிறார். அந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து பவுலாக மாற்றி 14 திருச்சபைகளை கட்டியெழுப்பும் ஆண்டவரின் உத்தம சீடனாக மாற்றி வழி நடத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் பாவிகளை தேடி மீட்டு தனது வல்லமையான கருவிகளாக பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த உலகமோ ஏற்றுக்கொள்ளாது. ஒவ்வொரு ஊழியனின் கடந்த கால வாழ்க்கையை, பக்கங்களை புரட்டி பார்த்து அது ஆய்ந்தறிந்து இல்லது இல்லாதது எல்லாவற்றையும் கலந்து பொய்க்கதைகளையும் புனைகதைகளையும் பேசி அந்த ஊழியத்தை எவ்வாறு தடை செய்யலாம் என்று கங்கணம் கட்டி தருகின்ற அழகையின் பிள்ளைகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களது பயணத்திலே தொடர்ந்து ஆண்டவரோடு பயணிக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் தரும் நல்ல செய்தி. இந்த நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மக்கள் அனைவரும் கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், நாங்கள் உம்மை நம்புவதற்கு என்ன வல்ல செயல் செய்ய போகிறீர்? நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் பாலைநிலத்திலே மன்னாவை உண்டதாக வாசித்திருக்கிறோமே என்று கூறுகிறார். இறைவன் சொல்லுகிறார், ஏசப்பா சொன்னார், வானிலிருந்து மன்னாவை அருளிவர் தந்தையே, அந்த மன்னா உலகிற்கு வாழ்வளிக்கிறது என்றவுடன் எங்களுக்கும் தாங்க ஆவல். உலக பிரகாரமான ஆசைக்காக ஆண்டவரை தேடி ஓடுகின்ற ஜனங்கள், நிலை வாழ்வுக்கான தேடுதல் இல்லை, ஏக்கம் இல்லை, தாக்கம் இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை, அதற்காக ஒரு நாளும் ஏங்கி தேடுவதும் இல்லை. அந்த உலக பிரகாரமான வாழ்வளிக்கும் மன்னாவை தாங்க என்று கேட்டவுடன் இயேசு சொல்லுகிறார், வானிலிருந்து வந்த மெய்யான உணவு நானே, என்னை உண்பவனுக்கு பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதுதான் இரு வேறுபட்ட மனநிலை. உலக பிரகாரமான வாழ்வுக்காக ஓடுகின்ற கூட்டம்
நிலைவாழ்வுக்கான தேடுதலை என்றும் தேடுவதில்லை. எனவேதான் இந்த பாஸ்கா கால நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆலய திருப்பலிகளிலே பங்கு கொள்ளும் பொழுது, தியானங்களிலே பங்கு கொள்ளும் போது உலக பிரகாரமான காரியங்களுக்காக அழுது புலம்பாமல், அப்பா நிலைவாழ்வுக்காக எங்களை தயார்படுத்தும், ஆவி நிறைவை தாரும், இந்த கட்டுகள் சாபங்கள் விடுதலையை தந்து எங்களை உமது அன்பின் சீடர்களாக சீடத்திகளாக மாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, உமது இறைமகன் எங்கள் மீட்பர் இயேசுவை எங்களுக்கு வாழ்வழிக்கும் மன்னாவாக தந்தீரே. நாங்கள் அப்பா திருப்பலியிலே அப்பம் உடைபடும் பொழுது இயேசுவை காண எங்கள் கண்களை திறந்தார்கள். அவர் திரு இரத்தத்தை அருந்தும் பொழுது எங்கள் பாவம் கழுவப்படுகிறது என்பதை நாங்கள் விசுவசிக்க செய்தார்கள். அவ்வாறு நாங்கள் ஆண்டவர் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் வாழ்வழிக்கும் மன்னாவை உண்டு நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சிறு துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிலைவாழ்வு நிச்சயம். நமக்குன்னு ஒரு வீட்டை இறைவன் ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். மீண்டும் வருவார். நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம். உலக பிரகாரமான அதிகாரம், அந்தஸ்து, புகழுக்காக ஓடாமல் நிலையற்ற இந்த வாழ்வின் தேடுதலை நிறுத்திவிட்டு நிலையான வாழ்வின் தேடுதல்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம். ஆமென்.